தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அப்போ நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் இருக்கீங்கல்ல, நீங்க தான் இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசிய தைரியமா போட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே விழிப்புணர்வையும் தைரியத்தையும் கொடுத்தது யாரு? தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்க தான் தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே அதிகமான கோவிட் ஊசி போட்டாங்க. அப்போ தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டார். கடும் நிதி நெருக்கடி, தேர்தல் வாக்குறுதி, முதல் கையெழுத்து என்னமா போட்டாரு? மகளிருக்கு முதல் கையெழுத்து போட்டாரு. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா? பயன்படுத்துறீங்களாமா? ஒவ்வொரு மகளிரும் மாசம் 850 ரூபாயில இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்களா இல்லையா? இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த திட்டத்தின் மூலம் ஆண்கள் உங்ககிட்ட தான் கத்துக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய ஆண்கள் உங்ககிட்ட தான் கத்துக்கணும், மகளிர்கிட்ட தான் கத்துக்கணும். என்ன தெரியுமா கத்துக்கணும்? ஒரு திட்டத்தை அரசு கொண்டு வந்ததுன்னா அதை எந்த அளவுக்கு சிறப்பா நம்ம உபயோகப்படுத்தணும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா சொல்றேன்? இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த 3 வருஷத்துல எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 460 கோடி பயணங்கள். 460 கோடி முறை அந்த பிங்க் பஸ் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை நீங்க உபயோகப்படுத்திருக்கீங்க. இதை நான் கிண்டலுக்காக சொல்ல, நகைச்சுவைக்காக சொல்லல. இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. இதுதான் தாய்மார்களுடைய வெற்றி. இதுதான் அந்த திராவிட மாடல் அரசுடைய வெற்றி. இப்போ தமிழ்நாடு முழுக்க 450 கோடி பயணங்கள். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த பிங்க் பஸ் இருக்குல்ல, எங்க பார்த்தாலும் இப்ப பிங்க் பஸ் தான் ஓடுது. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் பிங்க் பஸ் யாரும் கூப்பிடுறது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு மகளிர் கிட்டையும் பொதுமக்கள் கிட்டையும் இந்த திட்டம் போய் ரீச் ஆயிருக்கு. இப்போ தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த பிங்க் பஸ் ஸ்டாலின் பஸ் மூலமாக கிட்டத்தட்ட 13 கோடியே 5,000 பயணங்களை நீங்க மேற்கொண்டிருக்கிறீங்க. எவ்வளவு? 13 கோடியே 5,000 பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், இது நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இன்னைக்கு தண்ணி கொடுங்க, லேடிஸ்க்கு எல்லாம் கொடுங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டமா, இது தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம். இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வந்திருக்கீங்க, தாய்மார்கள் வந்திருக்கீங்கல்ல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 125 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு உரிமை இருந்துச்சா? பெண்கள் நீங்க கல்லூரி பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு படிக்கிறதுக்கு உரிமை இருந்துச்சா? பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெண்கள் நீங்க மேலாடை அணிஞ்சிருக்கீங்கல்ல, அதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் உடைச்சு பெண்களுக்கான விடுதலைக்காக தன்னுடைய 97 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருந்த வரைக்கும் பெண்கள் அடிமையா இருக்கக்கூடாது, பெண்கள் விடுதலை அடையணும்னு போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய வழியில வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், அவருடைய வழியில வந்த நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை முறை இந்தியாவிலேயே பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். அதாவது பெண்கள் படிக்கணும், பெண்கள் படிக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போறது மட்டும் இல்ல, காலேஜுக்கு போகணும், மேல் படிப்பு படிக்கணும்னு மேல் படிப்புக்கு படிக்க போனா, அதாவது அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் படிக்க போனாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, பிரைவேட் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ இந்த திட்டத்தை எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலம், தெலுங்கானா மாநிலத்தில் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதுக்கு பெயர் தான் திராவிட மாடல் அரசு. இப்போ அந்த திட்டத்தின் கீழே, புதுமை பெண் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. இந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகளுக்கு மாதந்தோறும் இந்த 2 வருஷத்துல 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல கல்வி உரிமை தொகையாக வழங்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேமா, இந்தியால ஒட்டுமொத்தமா படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல பெண்கள், எவ்வளவு சதவீதம் தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியால படிச்சு முடிச்சுட்டு மேற்படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போற பெண்களோட சதவீதம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 27%. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பெண்கள் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்கல்ல, எவ்வளவு சதவீதம் தெரியுமா? 54%. ஒட்டுமொத்த இந்தியாவை விட 2 மடங்கு அதிகம்.
இதை யார் செஞ்சு காட்டுறது? இதை செஞ்சு காட்டுறது டாக்டர் கலைஞர் அவர்கள். இதை செஞ்சு காட்டுறது நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள். இப்போ அதை செஞ்சிட்டு இருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். அதே மாதிரி இன்னொரு திட்டம், மிக மிக முக்கியமான திட்டம். நம்ம காலையில எந்திரிச்சு சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. சமைச்சு பையனுக்கோ பொண்ணுக்கோ சாப்பாடு ஊட்டுறதுக்கு நேரம் இருக்காது, டிஃபன் கொடுக்கறதுக்கு நேரம் இருக்காது. மதிய உணவு திட்டத்தை போய் சாப்பிட்டுக்கோ, சாயங்காலம் வந்து பார்த்துக்கலாம்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அதையும் போக்கி காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா தரமான முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வச்சது இந்தியாவிலே முதல் முறையாக முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை துவங்கி வச்சது யாருன்னா நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க, என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. என் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போனான்னா அவன் வெறும் வயிற்றுல இருக்க மாட்டான், பசியோடு இருக்க மாட்டான். முதல்ல அவனுக்கு சாப்பாடு, தரமான சாப்பாடு கொடுத்து அதன் பிறகு அவனுக்கு கல்வியும் கொடுக்கிறது நம்முடைய திராவிட மாடல் அரசுங்கிறத நம்முடைய பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.